விமன் பிக் பேஸ் லீக் 2024 25வது போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடந்த 2 சீசனாக சாம்பியன் அப்படின்னா கூட இந்த சீசனில் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் இல்லை. அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நிறைய தோல்விகளை சந்தித்த டீமு இருந்தாலும் இந்த சீசனில் கொஞ்சம் டீசெண்டாக விளையாடுறாங்கன்னு சொல்லணும். டீசென்ட் ஸ்குவாட் வச்சுருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பீட் பண்ணுவாங்களா பேசலாம். MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு Real 11 நல்ல வாய்ப்பு. அண்ட் இன்னொரு பக்கம் ஒப்பீனியன் பேஸில் உங்களோட ப்ரிடிக்ஷன் பெட்டராக இருக்குது, ஆன் டைமில் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்பே Real 11 கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு அண்ட் டீசெண்டான மினி லீக்ஸும் கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பெல்லரி ஓவல் ஹோபர்ட்டில் தான் இந்த போட்டி மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட். November 13 12:40 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:10 PMக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 38 போட்டி, 17 பேட் ஃபர்ஸ்ட், 21 சேசிங்க. கொஞ்சம் ஹோபர்ட்டில் ஏர்லியாக ரெயின். ஸோ பட் மேட்ச் டைமில் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் மேட்ச்சுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக இல்லை அப்படிங்கிறது தான். ட்ரையாக தான் இருக்கும் கண்டிஷன் எதிர்பார்ப்பு. இருந்தாலும் இனிஷியல் மாய்ஸ்சர் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் டாஸ் பண்ணுற டீம் அப்படின்ற வகையில் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 2 டீமுக்கு இடையில் இருக்க ஸ்ட்ரென்த்தை பின்னாடி பேசுவோம். ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 138, ஓரளவுக்கு விமன் கிரிக்கெட்டில் ஓகேன்னு சொல்லலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சேஸ் பண்ணாலும் இந்த ஆவரேஜ் விக்கெட் அப்படிங்கிறது 6 இருந்திருக்கு. அண்டு ஓவராலாக ஹை ஸ்கோரு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 212க்கு 3 அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் 80க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவாக 25 டைம்ஸ் வந்திருக்கு. 13 முறை மட்டுமே 150க்கு மேலே வந்திருக்கு. ரீசெண்டாக மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஒரு சில நல்ல ஸ்கோர்ஸ் ஹோபர்ட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில நேரங்களில் அந்த ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம், நிறைய நேரங்களில் லோ ஸ்கோர் இருந்து தான் பார்க்குறோம். இந்த சீசனில் 2 போட்டியில் 155 141 அப்படிங்கிற இந்த 2 ஸ்கோர் வந்திருக்கு. அந்த 140 160 இந்த ரேஞ்சு தான் எதிர்பார்க்குற ஸ்கோரு. போன சீசனில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 212க்கு 3 அப்படிங்கிற அந்த ஹை ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. அதில் 93 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி இருந்தது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது லோ ஸ்கோர் மீடியம் ஸ்கோர் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. ஹை ஸ்கோருங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டுமே பதிவாகிருக்கு. அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு ஹோம் அப்படின்னா கூட இங்கே நிறைய வெற்றிகள் எல்லாம் பதிவு பண்ணலை. 40% வெற்றி அப்படிங்கிற மாதிரி கடந்த 10 போட்டியில் 44 வெற்றி மட்டுமே இருந்திருக்கு. அதை பார்க்கணும். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் யூனிட்டாக இருக்கிற ஃபீல். அதுக்கு காரணம் டாப் ஆர்டரில் டேனி வியட், லீ அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நிக்கோலா கேரி, வில்லானி அப்படிங்கிற மாதிரி மிடில் ஸ்டெபிலிட்டி, கிரஹாம், ட்ரையான், கேத்ரின் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி எண்டில் பிஞ்ச் ஹிட்டர்ஸு இப்படி ஒரு அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு பர்ஃபெக்டாக நல்ல டெம்ப்ளேட் வச்சுருக்க யூனிட்டாக பார்க்கப்படுது. அண்ட் ஸ்டெனோ, ஸ்மித் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் சின்ன எபிலிட்டி ஷோ பண்ண முடியும். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லலாம். எமி ஸ்மித்து, காலி வில்சன் டீசன்ட் பவுலிங். அண்ட் டொமஸ்டிக்கில் காலி வில்சனோட நம்பர் நல்லா இருக்குங்கிறனால தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. பட் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா, பவுலிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு காரணம் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அவங்களோட முழு ஸ்ட்ரென்த்தோடு போகணும், அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸுக்கு பவுலிங் கொடுக்கணுங்கிற தாட்டில் இவங்களுக்கு ஒரு சில ஓவர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அதை பார்க்குறோம். அண்ட் டேனி வியட், லீ ஃபார்மில் ஓகேன்னு சொல்லலாம். வியட் சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்க. லீயை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் மிகப்பெரிய செஞ்சுரி 150 WPBL வரலாற்றுலேயே அதிகபட்ச ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. அந்த வகையில் ஓகேன்னு சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவங்க இருக்காங்களான்னா அங்கே இல்லைன்னு தான் சொல்லணும். நிக்கோலா கேரி ஓகேவான பர்ஃபார்மன்ஸு, இந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல நல்லா பண்ணுறாங்க. விலானி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. 30 40 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை டாப் ஆர்டர் குறையும் போது இவங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணுறாங்க. ஹெதர் கிரஹாமோட ஹிட்டிங் இருக்குது, குயிக்காக ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி. அண்ட் பவுலிங் பேஸில் எண்ட் ஓவர் வீசுறதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரையானோட பவுலிங் சில நேரங்களில் பயன்படுத்த மாட்டாங்க, நான் கொடுக்கும்போது சூப்பரான விக்கெட் டேக்கிங்லேயும் அண்ட் எண்ட் ஓவரில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய அந்த பேட்டிங்கையும் ஷோ பண்ணுறாங்க. கேத்ரின் பிரைஸு சில நேரங்களில் தான் பவுல் பண்ணுறாங்க, சில நேரங்களில் பவுலிங் பண்ணுறதுல நிறைய நேரங்களில் நியூ பால் எடுத்து வீசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஓகேவாக இருந்தால் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஓவர்ஸ் கிடைக்கலாம். அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. மொலி ஸ்டெனோவோட பவுலிங் சூப்பராக இருக்குது, கலக்குவாங்க. இவங்க பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நியூ பாலில் பவுல் பண்ண விரும்புவாங்க. அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக WPBL நல்ல சக்ஸஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. லாரன்ஸ் ஸ்மித்தோட பவுலிங் சில நேரங்களில் 2 ஆஃப் பிரேக் பவுலருங்கிறனால ஸ்டெனோக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும் போது லாரன்ஸ் ஸ்மித்துக்கு கிடைக்கிறதில்ல. அண்டு டே மேட்ச்சில் நிறைய நேரங்களில் லாரன்ஸ் ஸ்மித்தை பயன்படுத்துகிறாங்க. ஏமி ஸ்மித்து ஒரு லெக்கி அப்படிங்கிறனால கொஞ்சம் லாரன்ஸ் ஸ்மித்துக்கு ஓவராக பவுலிங் பண்ணுறாங்கங்கிற ஃபீல் இருக்குது. காலி வில்சனோட பவுலிங் ஒரு சில நேரங்களில் இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு இந்த போட்டியில் லாரோசா உள்ள வருவாங்க.
எலினார் நரோசா பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த இடத்துல அவங்கள இன்க்ளூட் பண்ண பார்க்குறாங்கன்ட்டு. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு டாசி ப்ரௌனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவங்க வராங்க. டாசி ப்ரௌன் இந்த ஸ்குவாடில் அனௌன்ஸ் ஆகலை. ஒருவேளை லரோசா இல்லாமல் முசாங்வேக்கே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி போகுமான்னு பார்க்கணும். முசாங்வே நல்ல பவுலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கலாம். ஒரு யங் உமனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற தாட்டில் லரோசாவுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். எல்லி ஜான்ஸ்டனுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஸோ மோஸ்ட்லி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டர்சனுக்கு பதிலாக தான் அவங்க இடையில வந்தாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் 2 பேருமே பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்ஸாக தான் இருந்தாங்க. பட் போன சீசனில் பேட்டர்சனோட ஒரு சில விக்கெட் கீப்பிங்கை பார்த்தோம். அதனால் இந்த சீசன் ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக பேட்டர்சனை பார்த்தாங்க. அண்ட் இடையில பயங்கர இன்ஜுரி ஆனதுக்கப்புறமும் ஓகேவா 1 வீக்குள்ளே மறுபடியும் டீமுக்குள்ளே வந்து விளையாடுறாங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். கேட்டி மேக் வந்தனா ஓப்பன் பண்ணுறாங்க. கேட்டி மேக் போன சீசனில் இந்த டீமுக்கு ஹை ஸ்கோராக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அண்ட் வந்தனா பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் சொதப்பினால போன போட்டியில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஒரு நல்ல ஹிட்டிங் தெரியுது. அண்ட் இந்த ஃபார்மெட்டில் பெட்டராக விளையாடுவாங்கிற ஃபீலும் இருக்குது. லாரா வல்வர்ட் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுக்குற, தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட் டவுன் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்குறோம் இந்த ஷார்ட் மேக்கிங்லே. தஹிலா மெக்ரத் சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். பவுலிங் பேஸில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்க முடியும். பட் நிறைய பவுலர்ஸ் இருக்கிறதுனால இவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க. கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ் தான் வீசுகிறாங்க. பிரிட்ஜெட் பேட்டர்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். நெடலின் பென்னா சில நேரங்களில் கேம்குள்ளே வராங்க. அவங்க டாப் ஆர்டரில் வரும்போது சக்ஸஸ் கொடுக்கல. ஃபினிஷராக பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரங்களில் மட்டும் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கிற மாதிரி பிளேயர் பென்னாவோ பேட்டர்சனோ கிடையாது. பிரெண்டகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங் அண்ட் சூப்பரான பேட்டிங் கொடுக்குறாங்க. நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியும் தெரியுது. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ரொம்ப டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அமண்டா ஜாட் வெலிங்டன் ஹிட்டிங் பேஸில் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். பவர் சர்ச் மாதிரி இடத்துல உங்களை மாற்றி இறக்கி விட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஹிட்டர்ஸ். பேட்டர்சனை கூட ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். பென்னாவாக இருக்கட்டும், பிரெண்டகாஸ்டாக இருக்கட்டும், வெலிங்டனாக இருக்கட்டும், மெக்ரத்தாக இருக்கட்டும், எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான். ஸோ அதனால் வெலிங்டனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில். மேகன் சூட்டு, பாஸ்பி, எக்ஸ்பீரியன்ஸ், ஜமா பாஸ்பி ஆஃப் பிரேக் பவுலிங் நிறைய இப்போ வீசுறதை பார்க்கணும். முன்னாடிலாம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் ரீசெண்டாக ஆஃப் பிரேக் பவுலிங்க்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. பட் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் வரும்போது இந்த மாற்றம் ஹேண்ட்லேயும் இருக்கும். ஆஃப் பிரேக் போடுவாங்க, அதே நேரத்தில் ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் வீசுவாங்க. அதை பார்த்துருக்கோம். லரோசா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு பவுலிங் கொடுப்பாங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இவங்களுக்கு ஓவர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல பாஸ்பிக்கான ஓவர்ஸ் அதிகமாக போகுமோன்னு தோணுது. ஏன்னா பாஸ்பிக்கு ஒரு சில நேரங்களில் குறைவாக கொடுக்குறாங்க. அண்ட் டே மேட்ச்சில் நிறைய பயன்படுத்தினதை பார்த்துருக்கோம். பட் நைட் மேட்ச் அப்படின்னா கூட பாஸ்பிக்கான ஓவர் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இல்லை மெக்ரத் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரு பேசரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் தஹிலியா மெக்ரத்துக்கான ஓவர் அதிகமாக எடுத்துக்கலாம். இங்கே பவுலிங் ஆப்ஷன்ஸ் 2 சைடுமே ஹெவி தான். அதை பார்க்குறோம். லரோசாக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது கேள்வி. பட் அதே நேரத்தில் அனுசு முசாங்வே வந்துட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கான ஓவர்ஸ் அதிகமாக போயிடும். ஸோ அதையுமே பார்க்கணும். அதை பார்த்துக்குங்க ஆன் டைமில். ஏன்னா இப்போதைய மைண்ட் செட்டில் ஓகே லரோசா இருக்காங்க, மெக்ரத் அதிகமாக ஓவர் போடுவாங்கன்னு மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டாம். ஆன் டைமில் லரோசா இருக்காங்களா இல்லை முசாங்வே வராங்களான்னு பார்த்துட்டு முசாங்வே வந்தால் கண்டிப்பாக ஓவர்ஸ் அதிகமாக இருக்கும். லரோசாவுக்கே கொடுத்தா ஆச்சரியப்படுறதுல இதில் சில விஷயங்களை நோட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பெர்த் மேட்ச்சு அகென்ஸ்ட் தண்டர் வந்து டோட்டலாக டவுன் ஆனாங்க. அதனால் மில்ஸுக்கெல்லாம் ஓவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி யங் உமனுக்கு டவுன் ஆகும்போது வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதையுமே நீங்கள் நோட்டபுளாக பார்க்கணும். இதை நோட் பண்ணிவிட்டு நான் எப்படி அப்ளை பண்ண முடியும், இதுதான் இருக்கிறது, இது மாதிரி இருக்கும்னு நம்மளால் எப்படி கெஸ் பண்ண முடியும், செகண்ட் இன்னிங்ஸில் தானே அப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஒரு சில டீம்ஸை அந்த ஆங்கிள்லேயே முயற்சி பண்ணி பார்க்கலாம். எப்படி ஹோஸ்கின், அதே நேரத்தில் மில்ஸு, இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் டீமில் வச்சுருந்தீங்கன்னாவே ஜிஎல் வந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சின்னதாக மைண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டீம்ஸை எப்போயாவது க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாஸ்பி மாதிரி பவுலர்ஸு, லரோசா மாதிரி பவுலர்ஸை செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சில டீமில் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு லாரன்ஸ் ஸ்மித், ஏமி ஸ்மித் இவங்கெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இவங்கள கூட யோசிக்க முடியாது. பட் யங் உமன்ஸுங்கிற வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன முயற்சி பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபுல் கோட்டாக மோஸ்ட்லி கேரி, கிரஹாமு, ஸ்டெனோ வீசுகிறாங்க. ட்ரையானுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் பார்க்கலாம். அண்டு இந்த சைடு ஹெதர் கிரஹாம் அண்டு ஸ்டெனோ எண்டோரில் சில நேரங்களில் கேரி, கிரஹாம் அப்படின்னு போகலாம். கிரஹாம் ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க, மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த சைடும் பார்க்கும்போது வெல்லா பிரகாஸ்ட்டு, வெலிங்டன் அண்ட் மேகன் சூட் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுகிறாங்க. அண்ட் வெலிங்டன் அண்ட் மேகன் சூட் எண்டோரில் இருப்பாங்க. சில நேரத்தில் பவர் சர்ச்சில் சூட்டோட ஓவர் முடியுது. அதையுமே நான் பார்க்கணும். அந்த இடத்துல மாற்றமாக பிரெண்டகாஸ்ட் கூட எண்டில் வராங்க.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 4, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 12. ஸோ அதை பார்க்குறோம், ரொம்பவே கம்மியாக தான் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இருக்காங்க. 75% வின்னிங் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ், 25% ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டர் டீமாக ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 2 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 2 வெற்றி. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பீட் பண்ண நினைக்கலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அண்டு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட ரீசன்ட் வின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீசனில் லாஸ்ட் 5 போட்டியில் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 3 போட்டி தோற்றுருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்காங்க, ஓரளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மாரான ஒப்புட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுலேருந்து கம்பேக் பண்ணுவாங்களோ, ஒரு சாம்பியன் சைடாக இருந்திருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும். போன போட்டியில் நல்ல ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் மெல்பர்ன் ரெனகேட்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒன்றுமே பண்ண முடியல போலிங் பேஸில். கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிட்டு வரதுக்கு வாய்ப்பு. கடந்த 10 போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்னு பார்க்கும்போது கடந்த சில வருஷமாக ஓரளவுக்கு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட பெட்டராக விளாண்டுருக்காங்க. 2 சீசனாக சாம்பியன் ஆனால் கூட அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 சீசன்லேயும் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஒரு வெற்றி ஒரு தோல்வி அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் 21 ஒரு நோ ரிசல்ட், அதில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது 19 21 வரைக்கும் அந்த 3 வருஷம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு எகென்ஸ்ட். ஓவராலாகவே ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு கம்பேக் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஹோபர்ட்டோட ஹோம், அதனால் அது மட்டும் இல்லை ஹோபர்ட் ரீசெண்டாக நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோபர்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் எட்ஜில் அதிகமாக இருக்குது. டாப் 14 பிக் என்னோட மைண்டில் வியட்டு, கேட்டி மேக்கிள், லீ இவங்கெல்லாம் டாப்பில் இருக்கிற பிளேயர்ஸு. ஸோ இதில் மந்தனா மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வால்வர்ட்டை விட்டுட்டு மந்தனா தான் நான் போட்டிருந்தேன், பட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ வால்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிறாங்க. அவங்களோட மைண்ட் செட்டே டவுன் ஆகிருக்கு. மேபி 1-2 டீமில் முயற்சி பண்ணி பார்க்கலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா கன்சிஸ்டன்ட் ஃபெயிலியர் மென் கிரிக்கெட்டில் சில நேரங்கள் நம்ம ஓகே இன்றைக்கி அடிப்பார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இல்லை. ஒரு 10 ரன்ஸ் இந்த மாதிரி அடிக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஷாட்டில் அந்த கான்ஃபிடென்ட் வரும். பட் ஒரு டவுட்ஃபுல்லாகவே வால்வர்ட் விளையாடுறாங்க. ஒரு 10-20 இந்த ரேஞ்சுக்கு போனால் கூட அந்த டவுட் வெளியில் வரமாட்டேங்குது. ஸோ அவங்களோட ஷார்ட் மேக்கிங்கில் இது கிளாரிட்டியாக தெரியுது. ஏன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் தான் எந்த மாதிரி ஷாட் இருக்கும், அது 10 ரன்ஸில் அவுட் ஆனால் கூட அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அது இருக்கும், அது இல்லை. இப்போ லாரா வால்வர்ட்டை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில டீம்ஸில் மட்டும். நிக்கோலா கேரி, விலானி இவங்க ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணலாம். தஹ்லியா மெக்ரத் டீசன்ட் சாய்ஸ், இன்றைக்கி பவுலிங் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கிரஹாமு, ட்ரையானு, பெண்டர்காஸ்ட்டு இவங்கெல்லாம் பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் கலக்குவாங்க. ஸ்டெனோ, வெலிங்டன் பேக் அண்டில் பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. மேகன் சூட், பாஸ்பி சின்ன கன்சிடரேஷன். லாரா வால்வர்ட், விலானி, பேட்டர்சன் அண்ட் ஜெம்மா பாஸ்பி இவங்களெல்லாம் ரொம்ப குறைவாக எடுத்திருக்காங்க. இவங்களோட வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ பிரிட்ஜர் பேட்டர்சன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறனால டெஃபினட்டாக விமன் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பரை ட்ரை பண்ணுறது ஓகேவான ஒரு விஷயமா. 2 விக்கெட் கீப்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை லீயே ஒரு இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு பேட்டர்சன் ஒரு இடத்துல முயற்சி பண்ணலாம். இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். வால்வர்ட் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிளேயர் நமக்கு தெரியும். ரீசெண்டாக ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. மேபி இன்றைக்கி கம்பேக் பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல விஷயமா பார்க்கலாம். விலானி கன்சிஸ்டண்டாக தான் இருக்காங்க. பிக் பேஸில் டாப்பில் இருக்க 2 பிளேயரை பிக் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் குறையிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறதுனால விலானியை கொஞ்சம் பிக் பண்ணி பார்க்கலாம். நிக்கோலா கேரி, மெக்ரத், கிரஹாம் இவங்கெல்லாம் அதிகமாக பிக் பண்ணியிருக்க கேப்டன்ஸு. ட்ரையான், பெண்டர்காஸ்ட் அண்ட் வெலிங்டன் இவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீகில் பவுலிங் பேஸில் போகும்போது வெலிங்டன்லாம் நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. பெண்டர்காஸ்ட்டு பேட்டிங்லேயும் டீசெண்டாக இருக்காங்க, பட் கொஞ்சம் டவுன் ஆகிறாங்க. இன்னொரு பேட்டர் ஆட் ஆகிறதுனால ட்ரையான சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துறதுல, ஆனால் நிறைய நேரங்களில் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரீம் டீமுக்கு வந்துட்டுருக்காங்க. அதையுமே நம்ம பார்க்குறோம். சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இதாக இருக்குது. பட் ஒரு சில நேரங்களில் மட்டும் முயற்சி பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நானாக இருந்தேன்னா அது கொஞ்சம் யோசிச்சு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா டே மேட்சாக இருந்தால் ட்ரையான் மாதிரி பிளேயரை டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நைட் மேட்ச் அப்படிங்கும்போது சில நேரங்களில் ஃபாஸ்ட் பவுலர் சைடு போயிட்டாங்கன்னா ட்ரையானுக்கு ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. சில நேரங்கள் கொடுக்காம கூட போயிடுறாங்க. ஸோ ஒரு பேட்டராக மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிக்கோலா கேரி, கிரஹாம் இவங்க 2 பேருக்கு இடையில கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். எண்டோர் வீசுறதுனால கிரஹாம் அண்ட் பேட்டிங்கில் டாப்பில் வர்றாங்க. அண்ட் 4 ஓவர் கூட்டம் மேக்ஸிமம் வீசிடுறாங்க. அதனால் நிக்கோலா கேரி டீசன்ட் சாய்ஸு. ட்ரையான், மெக்ரத்து, பெண்டர்காஸ்ட்டு, சூட்டு, ஸ்டெனோ, வெலிங்டன். ஸோ டாப்பில் மந்தனா அண்ட் வியட்டு. விலானி கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸு. பேட்டர்சன் மேலே ட்ரை பண்ணுறதுனா ஒரு சின்ன சாய்ஸாக கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள் நான் கொஞ்சம் சொன்னதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. லாரோஸாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாஸ்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது செகண்ட் பவுலிங்காக இருந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட செகண்ட் பவுலிங்கில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் டு GL போக முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.